விரோத கருத்துக்கள், இந்து மதம் சார்ந்த நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துவது, இந்து கடவுள்களை இழிவுபடுத்துவது, இந்து ஆலயங்களை இடிப்பது, இந்து பண்டிகைகளுக்கு அனுமதி கொடுக்காமல், கோயில் விழாக்களுக்கு அனுமதி கொடுக்காமல் இருப்பது என்று முழுக்க முழுக்க இந்து மதத்திற்கு விரோதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22ஆம் தேதி இந்து முன்னணி நடத்த இருக்கிறது. அதில் பாரதிய ஜனதா கட்சியும் முருக பக்தர்களும் பங்கு கொள்ள இருக்கிறார்கள். அதற்கு அனுமதி கொடுப்பதில் இருந்து துவங்கி அந்த முருக பக்தர்கள் மாநாட்டை கேவலப்படுத்துவது வரையிலான விமர்சனங்களை திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் செய்கிறார். ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் பொதுவான முதல்வராக அவர் இருக்க வேண்டும். ஒரு கட்சியினுடைய தலைவராக இல்லாமல் ஒரு முதல்வராக அத்தனை இந்து பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டிய முதலமைச்சர் சிறுபான்மை மக்களுக்கு மட்டும் வாழ்த்து சொல்கின்ற முதலமைச்சராக இருக்கிறார்.